இந்த சந்தர்ப்பத்தில் லட்சுமண சுவாமி அவருக்கு ஒரு பெரிய உபதிரவம். அம்மாட்ட சொல்லி கொண்டு போனா அவளும் போடாதுன்னு அபயகுணமா தடுப்பள். சொல்லிக்காம போடுவோம்னா காட்டுக்கு போற வழியில ராமன் கேட்பாள், அம்மாட்ட சொல்லி வந்தியா லட்சுமணான்னு. சுவாமிகிட்ட பொய் சொல்ல முடியாது, பொய் சொன்னா வெளியாயிடும். அதனால அவருக்கும் புழுகிறதுல இஷ்டம் இல்லை. சொல்லலன்னு சொன்னா அம்மாட்ட சொல்லிக்காம வந்தவன் இனிமே நீ என்னோட கூடவே வரக்கூடாது, திரும்பி போடுன்னு விடுவாள். அதனால தர்ம சங்கடமா போய் அவர் என்ன பண்ணினா, கூட்டத்தோட கூட்டமா எல்லாரும் கண்ணு கண்ணீருமா அழுதுட்டு இருக்கிற போது அந்த புறத்துல என்ன ஆர்த்தஸ்வரோ மகான் ஜஜ்ஞேன் நாள் அந்த புறத்துல ஸ்திரீனாம் அந்த புரேத்ததான்னு ஒரே அலறல். இப்படி கண்ணு கண்ணீருமா அழுதுட்டு இருக்கிற போது கூட்டத்துல கூட்டமா அப்படி போய் நாமும் நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்துருவோம்னு காட்டுக்கு கூட்டு வரேன்னு இவர் கீழே போய் நமஸ்காரம் பண்ணினார். அப்போ உடனே சுமித்ரா என்ன பண்ணினாள், கண்ணு கண்ணீருமா கதறி லட்சுமணனை வாரி எடுத்து கட்டி, என் அப்பனே லட்சுமணா, கௌசல்யம்மாள் 60,000 வயதான ராஜா தசரதனுக்கு குழந்தை இல்லாத காலத்துல ரங்கநாதனை பூஜை பண்ணினாள். பூஜை பண்ணி நித்தியம் பிரார்த்திப்போள். கடைசியில ரங்கநாதனே நானும் கூட இருந்து பூஜை பண்ணுவேன், அவள் பிரார்த்திக்கும் பொழுது நான் பின்புறத்தில் நின்று பிரார்த்திப்பேன். கௌசல்யா என்ன பிரார்த்திச்சால் தெரியுமா, ஹே ரங்கநாதா, எனக்கு ஒரு புத்திரன் பிறக்க வேண்டும், அந்த பிரபு அயோத்தியை ஆள வேண்டும் என்று நித்தியம் கண்ணு கண்ணீருமாய் ஹிருதயம் உருகி மயிர்கூச்சலிட்டு ரங்கநாதனத்துல அஞ்சலி பண்ணி பிரார்த்திப்பள். அப்பொழுது அவள் பின்புறத்திலிருந்து நான் மனதினால் கண்ணால் ஆனந்த ஜலத்தை பெருகவிட்டு அஞ்சலி பண்ணி மயிர்கூச்சலிட்டு ரங்கநாதனை என்ன பிரார்த்திச்சேன் தெரியுமா, கௌசல்யக்கு பிறக்க போற பிள்ளை பித்ருவாக்கியத்துக்காக 14 வருஷம் காட்டுக்கு போற போதும் அவனுக்கு பணிவிடை செய்ய ஒரு புள்ள காட்டுக்காக வேணும்னு உன்னை பெற்று விட்டேன். நாளா சிருஷ்டஸ்துவம் மனவாசாய ஸ்வனுரக்தா சுஹுர்ஜனே, காட்டுக்கா ஒரு பிள்ளை வேண்டும் ரங்கநாதனத்துல கேட்டு அதற்காக உன்னை பெற்று விட்டேன் ஓடுனாலாம். சுமித்ரே சிருஷ்டஸ்துவம் மனவாசாய ஸ்வனுரக்தா சுஹுர்ஜனே ராமே பிரமாதம் ஆகார்ஷி புத்திரபிராதரி கச்சதி யசனீவா சமுர்தோ வா கதிரேஷ தவானக சதாம் தர்மः யஜ்யேஷ்டவசகோ பவேதி தானம் தீட்சா ச யஜ்ஞேஷு தனுத்யாகோ மிருதேஷு ச ஜேஷ்டஸ்யாப்யனுவృత్తిశ్చ ராஜவம்சஸ்ய லட்சணம் ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜம் அயோத்தியாமடலீம் வித்தி கச்சதாதயதா சுகம். உன்னை காட்டுக்காகவே பெற்றேன், காட்டுக்காகவே பெற்றேனாடா. நீ எவ்வளவு அன்போட ராமனிடத்தில் இருக்கணும் தெரியுமா. உன்னை ரட்சிக்கிற தெய்வம் ராமன் தான். அளவில்லாத அந்த ராமனிடத்தில் நீ வைக்கணும் லட்சுமணா. போற போது காட்டுல என் பிரபு நடந்து போற போது மோசம் கூடாதே ராமனிடத்துல. ராமே பிரமாதம் ஆகாருஷி புத்திர பிராதரி கச்சதி பிராதரி கச்சதி சதி. அவன் காட்டில் நடந்து போகும் பொழுது மோசம் போயிடாதேன்னு சொன்னாலாம். என்ன அர்த்தம் நாள், அவனுடைய நடழகையும் பின்னழகையும் பின்னழகையும் பார்த்து கீழே தள்ள வேண்டிய முள்ளு கல்லு இதெல்லாத்தையும் பெரட்டி தள்ளாம இருந்து விடாதே. ஆமா, அவன் முள்ளுல கால் வைப்பன், அவனுடைய சரணத்தினுடைய அழகை பார்த்துண்டு முதுகனுடைய பின்னழகை பார்த்துண்டு அவனை ரட்சிக்க வேண்டிய அம்சத்துல தவறி போடாதே. நடந்து போற போது அவன் சுவாமி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாளா. அவன் மேல சொல்ல போறாள், அரண்ய கண்டத்துல ரிஷிகள்லாம் பாதி அக்னிஹோத்திரத்தை விட்டுவிட்டு, பாதி ஜபத்தை விட்டுவிட்டு, பாதி ஸ்நானத்தை விட்டுவிட்டு, பாதி மந்திர ஜபத்தை விட்டுவிட்டு, பாதி போஜனத்தை விட்டுவிட்டு என் பிரபு வந்திருக்கான்னு ஓடி வரப்போறாள் ராமனை தரிசனம் பண்ண. அப்படிப்பட்ட மூர்த்தியாம் ராமன். அதனால அப்படி மோசம் கூடாதே. ராமே பிரமாதம் ஆகாரிஷி புத்திர பிராதரி கச்சதி